ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது கௌதம் ஃபார்ம்ஸ்லேருந்து நான் உங்களுக்கு கௌதம். நம்ம மார்னிங் ரொட்டீன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு இந்த கிடாய்ங்களுக்கு மட்டும் தீவனம் போட்டால் தான் நம்ம அடுத்த ஒர்க்கெல்லாம் ஃப்ரீயாக பார்க்க முடியும். ஸோ தனியாக அவங்கள பிரித்து விட்டு அவங்களுக்கு எப்போவுமே கான்சன்ட்ரேட் ஃபீட் தனியாக கொடுத்துருவோம். ஏன்னா ஆடுகளோடு இருக்கும்போது அவங்களுக்கு கொடுக்க முடியாது. எப்போவுமே நம்ம கொண்டு போகிறத பார்த்தாலே அவங்க தனியாகவே வந்துடுவாங்க. எப்பவுமே நம்ம போயர் பாய் தான் ஃபஸ்ட்டு. சாப்பிட்றதுனா தலைச்சேரியை விட போயர் தான் ஃபஸ்ட்டில் இருக்கும். கூப்பிட்டோன்னே உள்ளே வந்துடுவாங்க. ஃபஸ்ட்டு அவங்களுக்கான ஒர்க்கை முடிச்சுட்டு தான் நம்ம அடுத்தது குட்டிங்களை போய் ஆட்டுக்கு பாலுக்கு திறந்து விட முடியும். அடுத்தது நம்ம குட்டி ஷெட்டுக்கு வந்தாச்சு. குட்டிங்களை பால் திறந்து விட்டால் தான் நம்ம அடுத்த ஒர்க்கை ஃப்ரீயாக பார்க்க முடியும். குட்டிங்க பால் ஊட்டும்போது நம்ம கரெக்டாக நோட் பண்ணோம். ஏன்னா ஏதாவது ஆடு பால் குடிக்காமல் இது போகுதா அப்படிங்கிறதெல்லாம் கரெக்டாக பார்க்கணும். ஏன்னா இளங்குட்டினா பிரச்சனை இல்லை, இப்போ ஆடுகள் நின்று கொடுக்கும். பெருங்குட்டி ஆகும்போது சில ஆடுகள் வந்து ஒரு தமர் ஊட்டினோன்னா தட்டி விட்டு கூட போகும். அதை கரெக்டாக பார்த்து நோட் பண்ணி குட்டிங்களை மறுபடியும் நம்ம ஆட்டை பிடிச்சாவது ஃபுல்லாக ஊட்ட வைக்கணும். அதனால் குட்டிகளை ஊட்டுற வரைக்கும் நம்ம கரெக்டாக கிட்டேயே நிற்கணும். குட்டிகளை பிரித்து விட்டோன்னே தீவனம் கட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடணும். இது நம்ம தீவன மிஷின் பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஓல்டு, ஒரு 8 to 10 இயர்ஸ் இருக்கும். இது பார்த்திங்கன்னா அந்த தீவனம் வைக்கிற பிளேட் கீழே கட்டானனால பேலன்ஸ்க்காக கீழே ட்ரம்மு வச்சு மேலே ஒரு பலகையை வச்சு பேலன்ஸ் பண்ணியிருக்கோம். அடுத்த தீவனம் கட் பண்ண ஆரம்பித்தாச்சு. நம்ம தீவனத்தில் பார்த்திங்கன்னா சூப்பர் நேப்பியர், வேலி மசால் எப்போவுமே மிக்சிங்காக தான் இருக்கும். அப்பப்போ கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மல்பெரி, இல்லைன்னா ஒரு நாளைக்கு சவுண்டல், இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுப்போம். ஏன்னா டெய்லி ஒரே ரொட்டீனாக கொடுத்துக்கிட்டு இருந்தால் ஆடுங்களும் சரியாக சாப்பிடாது. தீவனம் கட் பண்ணிட்டு நம்ம டப்பில் கொண்டு வந்து கொட்டிடுவோம். இது வந்து ஸ்டாண்ட் டைப் கிடையாது. 4 சைடு கயிறு ஜாயின் பண்ணி நம்ம தொங்க விட்டுருக்கோம். இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு தான் இதெல்லாம் ஸ்டாண்ட் டைப்பாக மாற்றணும். நம்ம ஆடுகளோடு சேர்த்து நாட்டுக்கோழிகளும் பண்ணிகிட்ருக்கோம் பெருவடையில். இந்த 2 monthஸாக நம்ம ஹீட் ஓவர் ஆகுனால சிக்ஸ் எடுக்கலை. இது வந்து 2 monthsக்கு முன்னாடி எடுத்த சிக்ஸ், நல்ல க்ரோத் இருக்குது. நாம் இன்குபேட்டர் யூஸ் பண்ணுறதில்ல, நாட்டுக்கோழியில் மட்டுமே டைரெக்டாக அடை வைக்கிறோம். ஹீட் ஓவர் ஆகுனால 2 months கழித்து நம்மக்கிட்ட சிக்ஸ் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.